காய்ஸ் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஓகே ஃபைன். நம்ம என்ன பண்ணோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிஷனல் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃப் எல்ஸ் இஃப் அதுக்கப்புறம் நெஸ்டட் இஃப் அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் லேடர் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதோட கண்டினியூஷன் தான். அதில் இன்னொரு பார்ட் இருக்குது, என்ன அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நேம் மட்டும் ஸ்விட்ச் டேமோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஐ ஹாவ் ஒன் மெயின் மெத்தட். ஸோ மெயின் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா தே கிவ் சம் சஜஷன்ஸ். ஸோ வி ஆர் யூஸிங் தட் மெயின் மெத்தட். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஸ்விட்ச் கேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸ்விட்ச் கேஸ்க்கு என்ன, இதுக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கும்ல, இஃப்க்கு ஒரு சின்டெக்ஸ் இருந்துச்சு, எல்சிஎஃப்க்கு ஒரு அதே மாதிரி ஸ்விட்ச் கேஸுக்கு ஸ்விட்ச் டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா அதையும் சஜஷன் கேட்கும். ஓகே, ஸ்விட்ச்னு கொடுத்து அதுக்குள்ளே ஒரு கீ கொடுங்கங்குது. ஓகேவா? கேஸில் வேல்யூ கொடுங்கங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? இதை பற்றி ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, நான் இதை வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்க, ஒரு கீ அண்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ என்கிட்ட உள்ள கீ அண்ட் வேல்யூ அப்படி என்னன்னா, நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்ட் ஏ ஈக்குவல் டு 15, சாரி 15 ஒரு நம்பர் வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் இந்த ஏங்கிறது தான் என்னோட கீ, இந்த 15 தான் என்னோட வேல்யூ. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற என்னோட கீயை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ தென் வேல்யூ, இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, இதில் நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் மை வேல்யூ எவ்வளோ கொடுக்குறேன், ஒரு 10 பில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோட கீழே போய் பார்க்கும் சுவிட்ச், இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு. ஓகேவா? சரி, ஆக்சுவலாக நம்மளால் இன்னொரு சுவிட்ச் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கல்லி பிரேசஸ்க்கு வெளியில் நான் இன்னொரு சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்கிட்ட 2 சுவிட்ச் இருக்குது. ஓகேவா? என்கிட்ட என்ன கீ இருக்குது, ஏங்கிற ஒரு கீ இருக்குது. இப்போது நான் இந்த வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11. ஓகேவா? என்ன செய்யுது, மை வேல்யூ ஈக்குவல் டு 10 பில்லியன் 10 பில்லியன். நீங்கள் மல்டிபிள் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அவுட் சைடு கர்லி பிரேசஸ்க்குள்ள மல்டிபிள் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆனால் பட் என்ன வேல்யூ என்ன கொடுத்துருக்கேன், ஏ. ஸோ இங்கே போய் ஏன்னு பார்க்குது, இதுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து ஏ கீ வந்து ஏ எங்கே இருக்குன்னு பார்க்கும், இங்கே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். கீ, இந்த சுவிட்சில் உள்ள கீ வந்து என்ன, ஏ. அதுக்குள்ளே கரஸ்பாண்டிங்கான வேல்யூ 15. ஸோ இந்த 15க்குள்ளதை வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எத்தனை சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டினேன். ஸோ இப்போ இது நமக்கு நீட் இல்லை. இப்போ நான் இந்த கேஸை காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி மல்டிபிள் கேஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன, சேம் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன, எரர் அடிக்குது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ மாற்றிடுறேன். 1, இதுக்கு 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ மை வேல்யூ 10 பில்லியன். இது மட்டும்தான் ரன் ஆகிருக்கு, இது ரெண்டும் ரன் ஆகலை. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே பிரேக்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிரேக் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ இது லாஸ்ட் பிரேக், எல்லா பிரேக்கையும் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம், எதுக்கு தேவையில்லாத வேலை. ஓகேவா? இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் சி, இங்கே நான் 10 பில்லியன் இருந்துச்சா, இங்கே 1 பில்லியன், இங்கே எதுவுமே இல்லை, வெறும் பில்லியன். ஓகே, இங்கே மில்லியன்னு மாற்றியாச்சு. இப்போ நான் எல்லா பிரேக்கையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஏன் எங்கே இருக்குன்னு பார்க்கும். என்னோட இந்த சுவிட்சில் உள்ள இந்த கீ இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ளது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இதோட வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கும். இந்த கேஸில் உள்ள வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேஸில் 1னும் இந்த கேஸில் 5னும் கொடுத்துருக்கேன். இஃப் எல்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், எல்ஸ்னு ஒன்று பார்த்தோம் அங்கே. கரெக்டாக? அதே மாதிரி தான் அங்கே டிஃபால்ட்டு. இங்கே உள்ள கண்டிஷன் எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11. ஓ மை காட், என்ன ஆகிருக்குங்க, எனக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா அது கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சோ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இதான் சுவிட்சில் உள்ள மைனஸ்.
ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட கேஸ் வேல்யூவா மாத்திடுறேன். கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். மை வேல்யூ பில்லியன். என்ன ரன் ஆயிருக்கு? இந்த மை வேல்யூ மில்லியன் இது மட்டும் ரன் ஆயிருக்கு. இது 3 எக்ஸிக்யூட் ஆகல. என்னன்னா என்னோட கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டில் என்ன கொடுத்துருக்கணும் அது எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அப்படி என்னோட கேஸ் இங்கே பாஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா டிஃபால்ட்டில் உள்ளதும் சேர்ந்து ரன் ஆகும். ஓகேவா? இதான் சுவிட்ச் கேஸ். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே என்ன டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சில டேட்டா டைப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் ஜாவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, ஏனே நேம் வச்சுக்கிறேன், கேசிஏ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ என்ன பண்ணுறேன், எங்கே இருக்குது என்னோட இது ஜாவா கரெக்டாக. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், திரும்ப ஒரு முறை ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F11 எழுத்துறேன். எனக்கு என்ன ஜாவா வந்து ரன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஜாவா செல்லியம் ஸ்ப்ரிங் ரன் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக நம்ம கேர் கொடுக்கலாம். ஓகேவா? சிங்கிள் கோட்ஸ் ஜே அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஏ இது ரெண்டும் நமக்கு இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் F11 ஜே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கேருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், டபுள் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்தேன், டபுள் கொடுத்தேன். மவுஸ் ஓவர் பண்ணுறேன். என்ன சொல்லுது, கேனாட் சுவிட்ச் ஆன் வேல்யூ ஆன் டைப் டபுள். இதை டைப் பண்ண முடியலையா? ஒன்லி கன்வெர்டபிள் இன்ட்டு வேல்யூவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஆர் ஈனம் வேரியபிள்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், கன்வெர்டபிள் வேல்யூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டா டைப்பை அக்செப்ட் பண்ணுவோம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க டபுள் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஓகேவா? இப்போ பூலியன் இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அவங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இப்போது ஃப்ளோட்டு என்ன, ஒரு டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது தான் கரெக்டாக. ஃப்ளோட்டு டபுள் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. பைட்டு ஷார்ட்டு இன்ட்டு லாங் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? லாங் கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, பிகே கேனாட் ஸ்விட்ச் வேல்யூ டைப் லாங் ஒன்லி கன்வெர்டபிள் இன்ட்டு வேல்யூஸ். சரி இருங்க. பைட்டு ஓகேவா, அக்செப்ட் பண்ணுறாங்க. ஷார்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுறாங்க. லாங்கு அக்செப்ட் பண்ணல. கரெக்டாக? ஓகே, என்னென்ன அக்செப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பைட்டு ஷார்ட்டு இன்ட்டு அதுக்கப்புறம் கேரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? மற்ற இந்த டேட்டா டைப்பும் நமக்கு என்ன அந்த சுவிட்ச் கேஸில் அக்செப்ட் ஆகலை. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது என்ன, சுவிட்ச் கேஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகேவா? அப்படியே லைக்கும் ஷேரும் சேர்த்தே பண்ணிவிடுங்க. ஓகேவா?